வெல்கம் வியூவர்ஸ். அது ஆகஸ்ட் 13, 2004 நாக்பூர், இந்தியா. மகாராஷ்டிராவுடைய நாக்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் கஸ்தூர்பா நகர். அன்னைக்கு அந்த ஏரியால இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டா எஸ். அந்த ஏரியா மக்களை பல வருடங்களா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அக்கு யாதவ் அப்படிங்கிற ஒரு ரவுடி கொலை செய்யப்படுறான். அதை தான் அந்த ஏரியா மக்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்பார் இல்லாம நின்ன மக்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்னு, லைஃப் லாங் விக்டிமா இருக்கணும், இல்ல தனக்கு வேண்டியதை தாங்களே போராடி வாங்கிக்கணும். இதுல அவங்க சூஸ் பண்ணது ரெண்டாவது ஆப்ஷன். அதாவது அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே போராடி வாங்குறது. அப்படி அவங்க போராடி எதை வாங்கினாங்க? அக்கு யாதவ் ரொம்பவே பெரிய கிரிமினலா இருந்தாலுமே சட்டத்தால அவன் தண்டிக்கப்படல. சோ தன்னை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் கடைசியில இந்தியாவுடைய நீதிமன்றத்துக்குள்ளேயே கோர்ட்டுக்குள்ளேயே 72 கத்தி குத்து வாங்கி செத்து போறான். இதுதான் அன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய சென்சேஷனல் நியூஸாவே இருந்துச்சு. சில கேஸ் சினிமாக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், ஆனா ஒரு சில கேஸ் தான் சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு இருக்கும். நிஜமாவே இப்படி எல்லாம் நடந்திருக்கா? ஒரு கிரிமினல் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்கிற உங்களையே நினைக்க வைக்கும். பிகாஸ் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன். அப்படி இந்திய வரலாற்றிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவெஞ்ச் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வருடம் பிறந்த அக்குவுடைய உண்மையான பெயர் பாரத் கலிச்சரன். இவன் கூட பிறந்தது மொத்தம் 12 பேர். அதுல 6 பேர் அவனுடைய பிரதர்ஸ். அக்குவை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்த அவனுடைய அப்பா இறந்து போறாரு. அதுக்கப்புறமா அக்கு அவனுடைய பிரதர்ஸ் கூட சேர்ந்துட்டு மொத்த கஸ்தூர்பா நகரையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஏரியால அவன் வைக்கிறதா சட்டம். அவனுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்ப அந்த ஏரியால இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பணம் கேட்பான். அப்படி அந்த வீட்டில் இருக்கிறவங்க பணம் இல்ல அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போய் வித்துருவான். அப்படிதான் ஒரு நாள் வீதியில நடந்து போயிட்டு இருந்த பொண்ணை நிப்பாட்டி அவங்களுடைய காதுல போட்டிருந்த கம்மலை கேட்டிருக்கான். அவங்க தர முடியாது அப்படின்னு சொன்னதுமே அவங்களுடைய காதையும் மோதிரம் போட்டிருந்த விரலையுமே வெட்டி எடுத்திருக்கான். பசிக்கும் பொழுது ரேண்டமா ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடுறது, வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது பொருட்களை திருடிட்டு போறது, ஆளை கடத்தி பணம் பறிக்கிறது, இந்த மாதிரி நாளுக்கு நாள் அவனுடைய அராஜகம் அதிகமாயிட்டே போச்சு. ஓகே ப்ரோ, மக்கள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டா அக்கு போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து அவங்கள தன்னுடைய கைக்குள்ள போட்டு வச்சிருந்தான். இது மட்டும் இல்ல, இன்னொரு ரீசனும் இருக்கு. அந்த ஏரியால மொத்தம் 300 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்கள கொஞ்சம் பேத்தை தவிர மத்த எல்லாருமே தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனா அக்குவோ வேற சமூகத்தை சேர்ந்தவன். இதுதான் மெயின் ரீசனா இருந்துச்சு. இப்படி போலீஸையே தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தவனுக்கு ஒரே ஒருத்தங்களை மட்டும் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியல. அவங்க தான் ஆஷா பாகட்.
ஆஷா அந்த ஏரியாலேயே சாராயம் விற்கிற ஒரு பெண். ஆல்சோ அவங்களுக்கு பெரிய ரவுடிங்க கிட்ட எல்லாம் லிங்க் இருந்ததால அக்கு இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பான். அதனால மக்களுமே ஆஷா கிட்ட அக்குவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுமே பல நேரத்துல பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பத்துல அக்கு ஆஷாக்கு பயந்துட்டு இருந்தான். ஆனா நாளடைவுல அவனுக்கு அவங்க மேல இருந்த பயம் குறைய ஆரம்பிக்குது. அதனால ஆஷாவோ அக்குவை தீர்த்து கட்ட பிளான் பண்றாங்க. அதனால 5 அடியாட்களை செட் பண்ணி அக்கு கூட பழக வைக்கிறாங்க. சில நாட்கள்லயே அந்த அடியாட்களும் அவனுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிடுறாங்க. அப்பதான் ஒரு நாள் அந்த 5 பேருமே அக்குவை ஃபுல்லா குடிக்க வச்சு அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் அக்குவை கழுத்திலேயே வெட்டுனதுமே அவ்வளோ ஃபுல் போதையில இருந்தாலுமே அங்கேயே அலர்ட்டான அக்கு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே இவங்களும் துரத்திட்டு போறாங்க. ஆனா எப்படியோ அக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். ஆனா கழுத்துல வெட்டுனதுல நிறைய பிளட் லாஸ் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருந்த அவனை அவினாஷ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உயிரை காப்பாத்துறான். குணமானதுக்கு அப்புறமா தன்னை கொல்ல பிளான் பண்ணது ஆஷாவுடைய ஆட்கள் தான் அப்படிங்கறத அக்கு கண்டுபிடிச்சிடுறான். சோ இப்ப ஆஷாவை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு நேரம் பார்த்து சமயம் பார்த்து காத்துட்டு இருக்கான். அக்கு எந்த அளவுக்கு ஆஷா மேல கொலவெறியில இருந்தான் அப்படின்னா ஆஷா கூட பழகுனதுக்காக அவனுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தின தன்னுடைய ஃப்ரெண்டான அவினாஷையே அந்த ஏரியாவுடைய நடு வீதியில வச்சு கழுத்து அறுத்தே கொலை பண்றான். ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அவினாஷை கொலை பண்ணதுக்காக வெறும் 10 மாதங்கள் மட்டுமே ஜெயில இருந்து பெயில்ல வெளியே வர்றான். கொலை பண்ணா இவ்வளவுதான் தண்டனையா அப்படிங்கிற மாதிரி அக்குக்கு ஒரு மைண்ட் செட்டும் வர ஆரம்பிக்குது. இப்படியே 2 வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. 1999 ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு ஆஷாவுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. கதவை திறக்காமலேயே யாரு அப்படின்னு ஆஷா கேக்குறாங்க. ஆண்டி, நான் உங்களுடைய பொண்ணோட ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ஆஷாவும் தெரிஞ்ச பையன் அப்படிங்கறதால ஓ நீ என்ன இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டே கதவை திறக்கிறாங்க. ஆனா அப்படி கதவை திறந்தவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. வெளியே தன்னுடைய கேங்கோட நின்னுட்டு இருந்த அக்கு ஆஷாவுடைய முடிய பிடிச்சு அப்படியே வெளியே இழுத்துட்டு போறான். அப்படி வெளியே இழுத்துட்டு போனவங்க நடு ரோட்ல வச்சு அவங்கள கேங் ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய காது, மூக்கு, மார்பு அப்படின்னு ஆஷாவுடைய உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி தன்னுடைய பகையை தீர்த்துக்கிறான். இந்த கொலைக்கு 16 மாதங்கள் ஜெயில இருந்துட்டு மறுபடியுமே பெயில்ல வெளியே வரான். இப்ப ஆஷா இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஏரியா மக்களுடைய நிலைமை இன்னுமே மோசமாகுது. அது வரைக்குமே திருட்டு கொலை அப்படின்னு பண்ணிட்டு இருந்தவன் இப்ப ரேபிஸ்டாவும் மாற ஆரம்பிக்கிறான். 10 வயது பெண் குழந்தைகள் இருந்து ஸ்கூல் மற்றும் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, திருமணமான பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணுங்க அப்படின்னு கூட பார்க்காம ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அக்கு தன்னுடைய கேங்கோட மிட் நைட்ல ஒரு வீட்டுடைய கதவை தட்டுறான். அது அக்குவா இருக்குமோ அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த கணவனும் மனைவியும் கதவை திறக்கல. ஆனா போலீஸ் வந்திருக்கோம், கதவை திறங்க அப்படின்னு புதுசா ஒரு சத்தம் கேட்டதுமே அதை நம்பி கதவை திறக்கிறாங்க. அப்ப சடனா வீட்டுக்குள்ள என்ட்ரான் அக்கு அந்த பெண்ணுடைய கணவரை அடிச்சு போட்டுட்டு அந்த பெண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா சில நாட்கள் அந்த பெண்ணை ரேப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியுமே வீட்டுக்கு போக சொல்லியிருக்கான். இது அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற பாதி பெண்களுக்கும் இதே நிலைமை தான். இப்படியே வருடங்களும் ஓட ஆரம்பிக்குது. அவனுடைய ரவுடித்தனமும் தொடர ஆரம்பிக்குது. $100 வயசானவங்களை அடிச்சு கொள்றது, ஆண்களை நடு வீதியில நிர்வாணப்படுத்தி எரிச்சு கொள்றது அப்படின்னு இவன் பண்ற அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மக்களும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸும் ஒரு கண் துடைப்பு மாதிரி அக்குவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. ஆனா ஸ்டேஷன் போன அவனும் கோட்டரும் கோழி பிரியாணியும் சாப்பிட்டு அடுத்த நாளே திரும்பி வந்துருவான். வெளியே வந்த அவன் தம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு பொண்ணா இருந்தா ஆஷாவை கொலை பண்ண மாதிரியே பாடி பார்ட்ஸை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிடுவான். இதே அது ஒரு ஆணா இருந்தா நடு ரோட்ல நிர்வாணமா வச்சு எரிச்சிருவான். இப்படி இவனுடைய அராஜகத்துக்கு மத்தியில அந்த ஏரியால இருந்த மக்கள் எல்லாருமே 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்பட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில அந்த ஏரியால இருந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் உஷா. ஹாஸ்டல்ல தங்கி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தவங்க லீவ்ல தன்னுடைய பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அக்கு எப்பவுமே தன்னுடைய கேங்கோட அந்த ஏரியாவுடைய வீதிகளை தான் நின்னுட்டு இருப்பான். சோ அவனை தாண்டி தான் யாருமே உள்ள போயாகணும், வெளியே வந்தாகணும். அப்படி உஷா அக்குவை கிராஸ் பண்ணி போறப்ப அவன் அவங்கள கெட்ட வார்த்தைகளால திட்ட ஆரம்பிக்கிறான். பட் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வேகமா நடந்து போயிடுறாங்க. அப்ப உஷா அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருந்திருக்கு. அது என்ன சத்தம் அப்படின்னு அவங்க வீட்டுடைய சுவர்ல இருந்த ஒரு சின்ன ஓட்டை வழியா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அக்குவும் அவனுடைய கேங்கும் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணு கிட்ட, அதுவும் இந்த பொண்ணுடைய வீட்டு வாசல்லையே தப்பா நடந்துட்டு இருந்திருக்கான்.
இத பார்த்த உஷாக்கு பயங்கரமா கோவம் வருது. அடுத்த நாளே அக்கு மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸோ வழக்கம் போல இத அக்கு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில அந்த ஏரியால இருந்த முக்காவாசி பேரு அக்குவால பாதிக்கப்பட்டதால அங்கிருந்த எல்லாத்துக்குமே தேவை ஒரு சின்ன ஸ்பார்க், அவ்வளவுதான். அதாவது அந்த ஏரியால இருந்த மக்கள் எல்லாருமே அக்குவுக்கு எதிராக போராட மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஆனா அதை யாரு ஆரம்பிக்கிறது அப்படிங்கறதான் கொஸ்டின் மார்க்கே. தெரிஞ்சோ தெரியாமலோ உஷா அதை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த பொண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சு கோவமான அக்கு தன்னுடைய மொத்த கேங்கையும் கூப்பிட்டு உஷாவுடைய வீட்டுக்கு போறான். இத பார்த்த வீட்டுக்குள்ள இருந்த உஷாவும் அவங்களுடைய பேரண்ட்ஸும் நடுங்கி போறாங்க. வீட்டுடைய கதவை உள்பக்கமா லாக் பண்றாங்க. அவங்களுடைய வீட்டுடைய சுவர்ல இருந்த சின்ன ஓட்டை வழியா வெளியே பார்க்கும்போது 40 பேர் சேர்ந்த கேங்கோட அக்கு அங்க நின்னுட்டு இருந்திருக்கான். அவங்களுடைய கைகள் இருந்த கத்தி, ஆசிட் இதெல்லாமே பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருந்த உஷாவுடைய இதயமோ பயத்துல ரொம்பவே வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உஷாவுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு முன்னாடி அவங்க கையில வச்சிருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போக போகுது. அக்கு இப்படி பிரச்சனை பண்ற அந்த ஏரியாவுடைய மக்களுமே அவங்களுடைய வீட்டுல கதவை சாத்திட்டு எதுவுமே பண்ணாம இருக்காங்க. சோ யாருமே இப்ப ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. நம்ம தான் எப்படியாவது தப்பிச்சாகணும். எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு உஷா யோசிக்கிறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்த அவங்களுக்கு சடனா கேஸ் ஸ்டவ் தான் ஞாபகம் வருது. உடனடியா கிச்சன்ல இருந்த கேஸ் சிலிண்டரை எடுத்துட்டு வராங்க. இப்ப கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கிற அந்த ஹோஸ சுவற்றில் இருக்கிற அந்த ஓட்டை வழியா வெளியே விட்டு, நீ இப்ப இங்கிருந்து போகல அப்படின்னா நெருப்ப பத்த வச்சிருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இத பக்கத்து வீடுகள்ல பயந்துட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த மக்களுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அக்கு பயந்து பின்வாங்குற அந்த கண்கொள்ளா காட்சிய வெளியே வந்து பாக்குறாங்க. இப்ப உஷா நெருப்ப கொளுத்தாமலேயே அந்த மக்களுக்கு தேவையான ஸ்பார்க்க கொடுக்கறாங்க. இனி இவனுக்கு பயந்தா பயந்துட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வந்த அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே அக்குவையும் அவனுடைய கேங்கையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அக்குவும் அவனுடைய கேங்கும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறானுங்க. அப்படி தப்பிச்சு போன எவனும் திரும்பவுமே அந்த ஏரியா பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. இப்ப அடுத்ததான் அந்த மக்கள் அந்த ஏரியால இருந்த அக்குவுடைய வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குறாங்க. என்ன ப்ரோ பெஸ்ட் ரிவெஞ்ச் கேஸ்னு சொன்னீங்க, ரிவெஞ்ச் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இனிமேல் தான் தரமான சம்பவமே இருக்கு. இப்படி மக்கள் அவனுக்கு எதிராக திரும்பிடுதுமே பயந்து போனவன் உடனடியா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறான். இந்த கேப்ல மக்களுமே பிரஸ் மீட் வச்சு 15 வருடங்களா அக்கு அவங்களுக்கு பண்ண டார்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஆனா அக்குக்கு அரசியல் பலமும் கொஞ்சம் இருந்ததால இந்த நியூஸ் எந்த ஒரு மீடியாலையுமே பப்ளிஷ் ஆகல. இப்படி இருக்கும் பொழுதுதான் அக்கு திரும்பவுமே பெயில்ல வரப்போறான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் அந்த ஏரியா மக்களுக்குள்ள பரவ ஆரம்பிக்குது. அப்படி அக்கு பெயில வந்தான் அப்படின்னா நம்ம எல்லாரையுமே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு பயந்து போன மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்கவுங்க வீட்டில் இருந்த கத்தி, அருவாமனை அப்படின்னு எல்லாத்தையுமே கூர்த்திட்டு ஆரம்பிக்கிறாங்க. கூடவே கற்கள், மிளகாய் பொடி அப்படின்னு எல்லாத்தையுமே ரெடியா வச்சுக்கிறாங்க. 2004 ஆகஸ்ட் 13ஆம் தேதி அக்குவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப இந்த ஏரியாவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்க கோர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைம் அன்னைக்கு மதியானம் 2:45 இருக்கும். அக்குவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவன் அங்க நின்னுட்டு இருந்த மக்களை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அப்படி கிராஸ் பண்ணி போறப்ப அங்க நின்னுட்டு இருந்த எல்லா பெண்களையுமே பார்த்து நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதே இடத்துல இவன் ஆல்ரெடி ரேப் பண்ணியிருந்த ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்ததை பார்த்து பெயில வந்து உன்னை மறுபடியுமே ரேப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றத பார்த்துட்டு அவனை கூட்டிட்டு வந்த போலீஸும் சிரிச்சிருக்காங்க. இத பார்த்த அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. கோபமான அந்த பெண் தன்னுடைய கையில வச்சிருந்த மிளகாய் தூளை அவனுடைய கண்ணிலேயே தூவி விடுறாங்க. உடனடியா இத பார்த்த அங்க நின்னுட்டு இருந்த மத்த பெண்களுமே அவங்களுடைய கையில வச்சிருந்த மிளகாய் தூளை தூவ ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த இடமே கலவரமா மாற ஆரம்பிக்குது. இப்ப போலீஸ் உடனடியா அக்குவை கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை லாக் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு அங்கிருந்த கொஞ்சம் போலீஸால அவ்வளவு பெரிய கிரௌட சமாளிக்க முடியல. சோ கதவை உடைச்சு கோர்ட்டுக்குள்ள போன அந்த மக்கள் கோர்ட்டுக்குள்ள நின்னுட்டு இருந்த அக்குவை அந்த இடத்துல வச்சு குத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர்ல 2 பேர்ல சுத்தியும் 50 பேர் சேர்ந்து அவனை குத்த ஆரம்பிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம கீழே விழுந்த அக்கு மன்னிப்பு கேட்டு கதற ஆரம்பிக்கிறான். அப்படி மன்னிப்பு கேட்டு கதறிட்டு இருக்கும் பொழுதே அவனுடைய குரல் வழியிலேயே ஒரு குத்து விழுகுது.
மக்கள் எல்லாருமே இவ்ளோ வயலண்ட் ஆனதுமே அங்கிருந்த போலீஸ் எல்லாருமே எங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணதால நம்மளையும் இப்படி பண்ணிருவாங்களோ அப்படின்னு பயத்துல தெரிச்சு ஓடி இருக்காங்க. அங்கிருந்த பெண்கள் அக்குவ வெறியோட குத்துனதுல அவங்க கையில வச்சிருந்த கத்தி வளைஞ்சு போகுது. ஆனாலும் அப்படி வளைஞ்ச கத்திய கீழே வச்சு தங்களுடைய கால்களால நிமிர்த்தி மறுபடியுமே குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அக்குவுடைய பிரைவேட் பார்ட்டை தனியா வெட்டி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ளீட் ஆயிட்டு இருக்கிற ரத்தம் வந்துட்டு இருக்கிற எல்லா இடங்களையுமே மிளகாய் தூளை தூவி விட்டுருக்காங்க. சில நிமிடங்கள்ல அந்த கோர்ட் ரூமே ரத்த வெள்ளமாகுது. அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இல்ல அவன் இன்னுமே உயிரோட இருக்கான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, சந்தேகத்துல மாறி மாறி குத்திட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல குடல் எல்லாமே வெளியே வந்து அக்குவுடைய உடல் கொத்துக்கறி மாதிரி ஆயிருது. இதுக்கு மேல இவன் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு அங்கிருந்த மக்கள் எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்படி கோர்ட்ல இருந்து வெளியே வந்தவங்க கிடைச்ச ஆட்டோ பஸ் அப்படின்னு ஏறி அவங்களுடைய ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அக்கு இறந்ததை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு குற்றவாளி இவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்தியா முழுக்கவே சென்சேஷனல் நியூஸா வைரலாக ஆரம்பிக்குது. போலீஸ் இதுக்கு காரணமான பெண்கள் அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த ஏரியால இருந்து 5 பெண்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த கொலைய நாங்க 200 பேர் சேர்ந்து தான் பண்ணோம், எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் போராடி அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சிடறாங்க. ஆனாலுமே இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி 21 பேர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இருந்தாலுமே இது ஒரு தனி நபரோ இல்ல கேங் சேர்ந்தோ பண்ண கொலை கிடையாது. இது கலவரத்துல நடந்த ஒரு கொலை. அப்படி பார்த்தா அன்னைக்கு அந்த கோர்ட்டுக்கு வந்த போராட்டம் பண்ண எல்லா பெண்களையுமே தான் அரெஸ்ட் பண்ணணும். இந்த 21 பெண்களுக்கு மட்டும் தண்டனை வழங்குறது அப்படிங்கிறது நியாயம் இல்ல. மேலும் கொலை செய்யப்பட்டவன் ஒரு கொடூரமான குற்றவாளியை தவிர அவன் பெரிய உத்தமம் கிடையாது அப்படின்னு பல இடங்கள்ல இருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிக்குது. சோ இந்த சம்பவம் நடந்து 10 வருடங்கள் கழிச்சு 21 பேருமே நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுது. சோ டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் இந்த கேஸ்ல பண்ணது சரியா அல்லது தவறா? உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் பண்றதே இல்ல. நீங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ற அந்த ஒரு சின்ன லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனை தரும். சோ மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோல நீங்க போடுற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.